பிரச்சனை என்று சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் உள்ள சமூக நிலையை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என தொடர்ந்து நாம் அத்துணை பேரும் போராடி வருகின்றோம். நம் கோரிக்கையை வைத்திருக்கின்றோம். இது ஒரு ஜாதி பிரச்சனையோ, ஒரு மத பிரச்சனையோ, ஒரு இன பிரச்சனையோ கிடையாது. தமிழ்நாட்டின் மக்களுடைய முன்னேற்ற பிரச்சனை. அதனால்தான் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி, அது மட்டுமல்ல, நாம் இங்கே இருக்கின்ற அத்தனை பேரும் சரி, ஒரு சிலர் இந்த கூட்டத்திற்கு வர முடியாத ஒரு சூழல். ஆனாலும் அவர்களும் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு நீங்கள் என்ன தீர்மானம் போடுகிறீர்களோ அதற்கு நாங்கள் ஆதரவு தருகின்றோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அந்த வகையில் உங்களை அனைவரையும் மீண்டும் அன்போடு நான் வரவேற்கின்றேன். இந்த முக்கியமான இந்த சந்திப்புக்கு பிறகு அடுத்த கட்டம் நிச்சயமாக இங்கே அத்தனை தலைவர்களும் அத்தனை இயக்கங்களை சார்ந்த அத்தனை கட்சிகளை சார்ந்த வருகை கொண்டிருக்கின்றனர். நான் சுருக்கமா நம்முடைய தமிழ்நாட்டில் உள்ள சமூக நீதி உடைய வரலாறு, சமூக நீதி வரலாறு என்றால் இந்த கணக்கெடுப்பினுடைய வரலாறு. சமூக நீதினா அது ஒரு பெரிய கடல். இந்தியாவிலே சமூக நீதியின் பிறப்பிடம் தமிழ்நாடு தான். ஏனால் இந்தியாவிலே முதலாக தமிழ்நாட்டில்தான் 100 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்பட்ட மாநிலம். 1921 அப்போ பனகல் ராஜா அவர்கள் தலைமையில் 100 விழுக்காடு இடஒதுக்கீடு ஜிஓ வழங்கப்பட்டது. அது நடைமுறைப்படுத்தியது 1927 அப்போது சுப்பராயன் அவர்கள் தலைமையில் அதை நடைமுறைப்படுத்தினார்கள். ஆனால் அதற்கு முன்பு வெள்ளையர்கள் இருந்த காலத்திலே ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தினார்கள். அதில் தொடக்கம் 1881 முதலாக தொடங்கப்பட்டது. பிறகு ஒவ்வொரு 10 ஆண்டுகளும் நடைபெற்றது. 6 முறை எடுத்தார்கள். இறுதியாக 1931 தான் அந்த கணக்கெடுப்பு நடைபெற்றது. அதன் பிறகு 2வது உலகப் போர் வந்த பிறகு அதன் பிறகு இன்று வரை நடைபெறவில்லை. இப்போ நமக்கு இருக்கின்ற இடஒதுக்கீடு சமூக திட்டங்கள் எல்லாமே 1931 நடந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை வைத்துத்தான் 95 ஆண்டு காலத்துக்கு முன்பு இருந்த அந்த பழைய தரவுகளை வைத்துத்தான் இன்று நமக்கு வழங்குகின்ற இடஒதுக்கீடு அந்த அடிப்படையில் தான் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று நமக்கு 100 விழுக்காடு இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் கிடைத்தது. இந்த 100 விழுக்காடு இடஒதுக்கீட்டை அதில்லாமல் 1935 அப்பொழுது நம்முடைய தந்தை பெரியார் அவர்களை போன்றவர்கள் எல்லாம் அழுத்தம் காரணத்தால் மத்திய அரசில் தமிழ்நாட்டில் பகுதியில், அதாவது சென்னை மாகாணம், அப்பொழுது மத்திய அரசு நிறுவனங்களில் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது 1935. ஆனால் சுதந்திரம் கிடைத்த பிறகு பல வழக்குகள் தொடங்கப்பட்டன. சென்னை உயர்நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் இந்த இடஒதுக்கீடு ரத்து செய்தார்கள். உடனடியாக தந்தை பெரியார் அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவிலே போராட்டம் நடத்திய பிறகு இந்திய அரசு அரசியல் சாசன முதல் சட்ட திருத்தம், ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்டை நடத்தி இடஒதுக்கீடை மீண்டும் கொடுத்தார்கள். அதன் பிறகு தமிழ்நாட்டிலே அப்பொழுது இடஒதுக்கீடு என்பது 40 விழுக்காடு இடஒதுக்கீடு 1951 நமக்கு கிடைத்தது. இது 1954 41 விழுக்காடாக உயர்த்தப்பட்டது. அதன் பிறகு சட்டநாதன் குழு பரிந்துரை பிறகு 1971 இது 49 விழுக்காடாக உயர்த்தப்பட்டது. அதன் பிறகு இது திமுக ஆட்சி காலத்தில், அதன் பிறகு அண்ணா திமுக ஆட்சி காலத்தில் 1980 இந்த இடஒதுக்கீடு 68 விழுக்காடாக உயர்த்தப்பட்டது. அதன் பிறகு மீண்டும் திமுக ஆட்சி காலத்தில் 1990 இது 69 விழுக்காடாக உயர்த்தப்பட்டது. 1989 எம்பிசி பிசி என்று அந்த பிசியை பிரித்து எம்பிசி 20 விழுக்காடு, பிசி 30 விழுக்காடு என்று அதை பிரிக்கப்பட்டது. 90 69 விழுக்காடாக உயர்த்தப்பட்டது. அதன் பிறகு 90 இந்த மண்டல் கமிஷன் பரிந்துரை, 92 இந்திரா சாணி வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு இந்த இடஒதுக்கீடு இந்தியாவிலே எந்த மாநிலத்திலையும் 50 விழுக்காட்டிற்கு மேல் இருக்கக்கூடாது என்று 13 நீதிபதிகள் அமர்வு தீர்ப்பளித்தார்கள்.
அதன் பிறகு 94 அதிமுக ஆட்சி காலத்திலே நம்முடைய தமிழ்நாடு 69 விழுக்காடு இடஒதுக்கீடு சட்டம் மத்திய அரசை அழுத்தம் கொடுத்து, அன்றைய பிரதமர் நரசிம்மராவ் அவர்களை அழுத்தம் கொடுத்து, அப்பொழுது அரசியல் சாசன சட்ட திருத்தம் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் வர வைத்து, அதில் நம்முடைய 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை 9வது அட்டவணையிலே பாதுகாத்து செய்யப்பட்டது அதிமுக ஆட்சி காலத்தில். அதன் பிறகு 2008 இஸ்லாமியர்களுக்கு 3.5 விழுக்காடு உள் ஒதுக்கீடு வழங்கப்பட்டது. 2009 அருந்ததிகளுக்கு 3 விழுக்காடு உள் ஒதுக்கீடு வழங்கப்பட்டது. அதன் பிறகு பல வழக்குகள் தொகுத்தார்கள். இந்த வழக்கு பார்த்தா இந்திரா சாணி வழக்கு பிறகு 1994 ஒரு வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கு 2008 வந்தது. முடிவாக 9வது அட்டவணையில் எது இருந்தாலும் அதில் நீதிமன்றம் தலையிட முடியாது 9th ஷெட்யூல்ல. ஆனாலும் அப்போ அந்த தலைமை நீதிபதி நாங்கள் அதை தலையிடுவோம் என்று அது ஒரு நிலைப்பாடை எடுத்துக்கொண்டு இந்த வழக்கு 2010 வந்தது உச்ச நீதிமன்றத்தில். அப்போ நீதிபதிகள் என்ன சொன்னார்கள், தமிழ்நாட்டில் மட்டும்தான் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு, அதாவது இந்தியாவில் மற்ற மாநிலங்கள் எல்லாமே 50 விழுக்காடு தான். தமிழ்நாட்டுடைய தனித்துவமே இதுதான். வேற எந்த மாநிலத்திலையும் 50 விழுக்காட்டுக்கு மேல் போல. இப்போ கொஞ்சம் அங்கங்க 52, 53 இருக்கு. அதுவும் நீதிமன்றம் இன்னும் கை வைக்கல.